السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فأتيا فرعون فقولا إنا رسول رب العالمين أن أرسل معنا بني إسرائيل. قال رسول الله صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் என்றும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தரல் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேர் இடர்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. களிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, ஒரு மகத்தான நாளை நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாட்டனார் முப்பாட்டனார் அறிஞர் பெருமக்கள் இந்த நாட்டுக்காக, இந்த இந்திய நாட்டுக்காக, இந்த இந்திய நாட்டில் சுதந்திரமாக வாழ்வதற்காக எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள், அறிஞர் பெருமக்கள் நாட்டுக்காக போராடிய இந்த ஆகஸ்ட் 15 நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, வருடம் தோறும் இந்த சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. மாணவ மாணவிகளுடைய நிகழ்ச்சியோடு, கலை நிகழ்ச்சிகளோடு, பயானுடைய அந்த நிகழ்வுகளோடு கொடியேற்றி இந்த மார்க்கத்திற்காக, இந்த நாட்டுக்காக எத்தனை மக்கள் போராடி இருக்கின்றார்கள், ஏன் இஸ்லாமியர்கள் பெரும் அளவு இந்த சுதந்திர போராட்டத்திலே பங்கு வகித்திருக்கின்றார்கள் என்ற எல்லாவற்றையும், அதனுடைய வரலாறின் பின்னணிகளையும், அதனுடைய நிகழ்வுகளையும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருடந்தோறும் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 15 நாம் எல்லாம் காண முடிகின்றது. பெருமக்களே, நம்முடைய முன்னோர்களாகிய முஸ்லிம் தியாகிகளையே நன்றியோடு நினைவு கூறக்கூடிய ஒரு நாளை தான் நாம் எல்லாம் நாளைய தினம் எதிர்நோக்க கொண்டிருக்கின்றோம். இந்த இந்திய விடுதலைக்காக சிறைக்கு சென்றவர்கள், இந்த இந்திய நாட்டுக்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்தவர்கள் யார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிகமானோர் அதில் முஸ்லிம்களாக இருப்பார்கள். விடுதலை போரில் மாண்டோரின் எண்ணிக்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அதிலே முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள்.
இப்படி எந்த கோணத்திலே நாம் ஆராய்ந்து பார்த்தாலும், எந்த பக்கம் நாம் திரும்பி பார்த்தாலும், இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணினை சுதந்திரமாக வாழ்வதற்காக போராடியவர்கள் முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், உலமா பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள், அவுலியாக்கள் என்பதாக நாம் வரிசையாக சொல்லி காட்டலாம். பெருமக்களே, இந்திய சுதந்திர போராட்டத்திலே முஸ்லிம்கள் பெரிதும் பங்கு கொள்ள தூண்டியது அவர்களுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தான். ஏனெனில் ஒரு மனிதன் இன்னொருவனை அடிமைப்படுத்துவது அல்லது ஒருவன் இன்னொரு மனிதனுக்கு அடிமைப்படுவது ஆகிய இரண்டையும் வேறு அறுப்பதிலே இஸ்லாம் தனித்தன்மையோடு விளங்குகிறது. இதை இஸ்லாம் முற்றிலும் விளக்கி காட்டுகிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக வாழ்வதா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருப்பது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையா? இந்த அடிமைத்தனத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேரோடு பிடுங்கி காட்டுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த முதல் கலிமா கொள்கை சம்பந்தப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவினுடைய நோக்கம் என்ன, இந்த கலிமாவினுடைய தாத்பரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நீ அல்லாஹ்வுக்கு மட்டுமே அடிமை, வேற யாருக்கும் அடிமை இல்லை. நம்முடைய எஜமான் யார்? அல்லாஹ். நமக்கு தலைவர் யார்? அல்லாஹ். நீ அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அடிமை, வேறு யாருக்கும் அடிமை இல்லை. அதாவது நீ அல்லாஹ்வை அன்றி வேறு யாருக்கும் அடிமை ஆகவே கூடாது, நீ வேறு யாரையும் அடிமை ஆக்கவும் கூடாது. ஆக இந்த இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் இந்த கலிமா என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதனால்தான் முஸ்லிம்கள் யாரும் பிறருக்கு அடிமைப்படக்கூடிய சாயலில் பேசினாலோ, எழுதினாலோ, நடந்தாலோ மிகப்பெரிய கண்டனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எஜமான், நம்மை படைத்தவன், நமக்கு எல்லாவற்றையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியவன், நாம் அவனை தான் வணங்க வேண்டும், நாம் அவனுக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலிமாவினுடைய அந்த விஷயத்தின் மூலமாக, கலிமாவினுடைய அந்த பொருளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இந்த மனிதர்கள், மனித சமூகம் என்பது அடிமையாகத்தான் வாழ வேண்டும், அடிமையாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை திணித்ததுதான் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்பேற்பட்ட இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக எத்தனையோ முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? பங்கு வகித்திருக்கின்றார்கள். அதை கொண்டாடும் விதமாகத்தான் வருடந்தோறும் ஆகஸ்ட் 15 நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முன்னோர்களுடைய நினைவை நினைவுகூரக்கூடிய ஒரு தருணம் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை ஒழித்து காட்டினார்கள், அடிமைத்தனம் கூடாது என்பதாக நமக்கு வழிகாட்டினார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லி காட்டுவான். ஃபஅத்தியா ஃபிரௌன ஃபகூலா இன்னா ரசூலு ரப்பில் ஆலமீன் அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவனிடம் கூறுங்கள், நிச்சயமாக நாங்கள் இருவரும் இறைவனுடைய தூதர்கள், இறைவன் அனுப்பி வைத்த தூதர்களாக இருக்கின்றோம், எங்களோடு பனு இஸ்ராயல்களை அனுப்பிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டினார். பெருமக்களே, பனு இஸ்ராயல்கள் அடிமைத்தனத்தில் இருந்து தங்களோடு அனுப்பி வைக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இரு தூதர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான் என்பதை குர்ஆனிலே நாம் காண முடிகின்றது. பனு இஸ்ராயல்களை எங்களோடு அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்கிறோம், அவர்களை நீங்கள் அடிமையாக ஆக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் அந்த நேரத்திலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் வசனத்தின் மூலமாக அங்கே கட்டளை பிறப்பித்து காட்டினார்.
மனிதனை அடிமைப்படுத்துதல் உலகம் முழுவதும் பரவலான ஒரு நடைமுறையாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள். சுதந்திரமான மனிதனை பிடித்து அவனை தாக்குவது, அவனை அடிமையாக விற்பது, அட்டுழியம் நடத்துவது, இத்தகைய மோசமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்த மனித சமுதாயத்திலே ஒரே அடியாக அடிமைத்தனத்தை ஒழித்து விடுதல் என்பது எளிதான காரியம் அல்ல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழித்து காட்டினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிமைத்தனத்திற்கு வேலை இல்லை, யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. நம்மை படைத்த எஜமான் இறைவன், அவன் ஒருவனே நமக்கு எஜமானாக இறைவனாக இருக்கிறான். அவனுக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அடிமைகள் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை நீங்கள் உரிமை விட்டு விடுங்கள், அவர்களை சுதந்திரமாக விட்டு விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்து கொண்ட திட்டம் சிறுக சிறுக அடிமைத்தனம் ஒழிய பெரிதும் காரணமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்திலே சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே மூவருக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்பதாக இறைவன் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் மூவருக்கு எதிராக வழக்காடுவான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று, யார் என்னுடைய பெயரால் சத்தியம் செய்து மோசடி செய்வார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? வழக்காடுவேன். அவர்கள் தவறானவர்கள், அவர்கள் மோசமானவர்கள் என்பதே நான் வழக்காடுவேன் என்பதாக இறைவன் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது, ஒருவன் சுதந்திரமானவனை விற்று அதனுடைய கிரயத்தை சாப்பிட்டவனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன். சுதந்திரமான ஒரு மனிதனை யார் விற்று அதனுடைய கிரயத்தை, அதனுடைய தொகையை பெற்று சாப்பிடுவார்களோ அவர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்பதாக இறைவன் கூறியதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மூன்றாவது சொன்னார்கள், கூலியாளிடம் வேலையை வாங்கி கொண்டு அந்த கூலியை, தகுந்த கூலியை கொடுக்காமல் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் கூறியதாக சொன்னார்கள். என்றால் பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. அடிமைப்படுத்தக்கூடிய அந்த காரியம் மிகவும் மோசமான காரியம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே யுத்தத்திலே யாரையாவது ஒருவரை கைதியாக பிடித்தால் அவர்களை அடிமையாகத்தான் நடத்த வேண்டும் என்று இல்லாமல் அவர்களுக்கு பதிலாக கொஞ்சம் பிணத்தொகையை பெற்று அவர்களை விடுதலை பெறுவதற்கான வழிவகையை செய்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடிமையாக முஸ்லிமை பிடித்து விடுகின்றார், அவரிடம் சில தொகைகளை கொடுத்து என்ன செய்யலாம்? அந்த அடிமையை விடுவிக்கலாம், சுதந்திரமாக ஆக்கிவிடலாம் என்ற வழிவகையை வகுத்தவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிதாபத் என்னும் பெயரிலே எஜமானிடம் ஒரு தொகையை தருவதாக கூறி அந்த தொகையை செலுத்தியவுடன் விடுதலை ஆகலாம் என்ற வழியை ஏற்படுத்தியவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் சகாபாக்கள் யாருக்காவது அடிமையாக அவர்கள் இருந்தார், யாருடைய காலுக்கு கீழே அவர்கள் அடிமைப்பட்டிருந்தார், உடனே சில தொகைகளை செலுத்தி என்ன செய்வார்கள்? அவர்களை பெற்றுக் கொள்வார்கள், அவர்களை சுதந்திரமாக ஆக்கி விடுவார்கள். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இருந்து வந்தது. அப்பேற்பட்ட ஒரு சுதந்திரமான வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த சுதந்திரத்திற்காக, இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ்வதற்காக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உலமா பெருமக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? போராடி இருக்கின்றார்கள். அவர்களை நினைவுபடுத்தும் வண்ணமாகத்தான், அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நாளைய தினம் உலகம் முழுவதும் அந்த சுதந்திர தினம் கொண்டாட இருக்கின்றது என்பதை நாம் நினைவிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, அவர்களுடைய தியாகங்களை இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலம் மட்டும் அடிமையாக இருந்துவிட்டு தன்னுடைய மரணத்திற்கு பிறகு விடுதலையாகி கொள்ளலாம் என்ற ஒரு கால கெடுவுக்கு பின்னால் விடுதலை ஆகி கொள்ளலாம் என்ற ஒரு வழியை ஏற்படுத்தினார்கள்.
இன்னும் ஒரு மனிதர் சத்தியம் செய்கிறார், அந்த சத்தியத்தை முடித்து விடுகிறார். எப்பேற்பட்ட சத்தியம்? தன்னுடைய சத்தியம் முடித்தல். இன்னும் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாய்க்கு ஒப்பிடுகின்றான். இது போல காரியம் குற்றமான காரியங்களை அவர் செய்தால் ஒரு அடிமையை அவர் என்ன செய்யலாம்? உரிமை விட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு விடுதலையை என்ன செய்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஒரு மனிதன் ஒரு விஷயத்திலே சத்தியம் செய்கிறான், அந்த சத்தியத்தின் பிரகாரம் அவன் நடக்கவில்லை என்றால் ஒரு அடிமையை உரிமை விட்டுக் கொள்ளலாம். இன்னும் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை என்ன செய்கிறான்? தன்னுடைய தாய்க்கு ஒப்பிடுகின்றான். இந்த நேரத்திலே குற்றப்பரிகாரமாக அவன் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை. அப்படி அடிமையாக இருந்தால் அவர்களை இன்னென்ன காரியங்களுக்காக அவர்களை நீங்கள் சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அடிமையை உரிமை விடுவது பற்றி அது பெரும் நன்மைக்குரிய காரியம் என்ற எண்ணத்தை தன்னுடைய தோழர்களுடைய மனதிலே நேரடியாக மறைமுகமாக விதைத்தார்கள். அடிமையை உரிமை விடுவது சாதாரண காரியம் அல்ல, அது நன்மைக்குரிய காரியம் என்ற விஷயத்தை சகாபாக்களுடைய ஆள் மனதிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைத்தார்கள். அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தோழரான சாயித் இப்னு மர்ஜான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமான அடிமை விடுதலை செய்கின்றவரை விடுதலை செய்யப்பட்ட அந்த முஸ்லிமின் ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக விடுதலை செய்தவருடைய ஒரு உறுப்பை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான். இந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். விடுதலை செய்யக்கூடிய காலங்கள் வரை ஒரு முஸ்லிமான அடிமை விடுதலை செய்யக்கூடிய காலங்கள் வரை விடுதலை செய்யப்பட்ட அந்த முஸ்லிமான ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக அல்லாஹு தஆலா ஒரு என்ன செய்கிறான்? ஒரு உறுப்பை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான் என்று அங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்கள்? உடனே நான் இந்த நபிமொழியை அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் கொண்டு சென்றேன். இதை கேட்ட அன்னார் தன்னுடைய அடிமை ஒருவரை விடுதலை செய்ய விரும்பினார்கள். நன்மையை நாடி அல்லாஹ் ஒரு அடிமையை உரிமை விட்டால் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறான் என்ற நன்மையை நாடி நான் என்ன செய்தேன்? ஒரு அடிமையை உரிமை விட்டேன். அந்த அடிமைக்கு விலையாக அப்துல்லா இப்னு ஜாபர் ரலியல்லாஹு தஆலா இன்னும் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா 10,000 திர்ஹங்களை எனக்கு கொடுத்தார்கள், 1000 தீனார்களை கொடுத்தார்கள் என்பதாக அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார். பெருமக்களை, அவ்வாறு இருந்த அந்த பணத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த அடிமையை அன்னார் விடுதலை செய்து விட்டார்கள் என்றால் அந்த அடிமையை விடுதலை செய்வது எந்த அளவுக்கு நன்மைக்குரிய செயல், நன்மையான ஒரு செயல் என்பதை சகாபாக்கள் விளங்கி வைத்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இன்றைய சூழ்நிலையிலே சுதந்திரம் நமக்கு கிடைத்து இத்தனை காலங்களாக இத்தனை ஆண்டுகளாக ஆகிவிட்டது. ஆனால் இந்த இந்திய திருநாட்டில் சுதந்திரம் நமக்கு இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, நம்முடைய மார்க்கத்தின் பிரகாரம் நம்மால் வாழ முடியவில்லை என்றுதான் நாம் இன்று வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் இந்த கலிமாவை கூறுவார்களோ ஒரு அடிமையை விடுதலை செய்தவரை போன்று என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரணமாக ஒரு கலிமாவை யார் சொல்வார்களோ ஒரு அடிமையை உரிமை விட்டவரை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் இறை இல்லமான காபாவை யார் தவாப் செய்து 2 ரக்காத் தொழுவார்களோ ஒரு அடிமையை விடுதலை செய்த போன்றே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதர் கண் பார்வையற்ற ஒருவரை 40 முழம் கை பிடித்து அழைத்து சென்று அவருக்கு வழிகாட்டுவார்களோ அவருக்கு ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பு இருக்கிறதே, சுவைபா என்ற ஒரு பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு இருந்தது. சுதந்திரம் இழந்தவர்களுடைய சுதந்திரத்தை மீட்டு எடுப்பதில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பங்கு பெற்றார்கள்.
அவர்களுடைய காலகட்டத்திலே யாரும் யாருக்கும் அடிமையாக ஆகிவிடக் கூடாது என்ற விஷயத்திலே மிகவும் வேகமாக செயல்பட்டார்கள். அப்படி அடிமையாக இருந்தால் உடனே சில தொகைகளை கொடுத்து அவர்களை சுதந்திரமாக விடுதலை பெற்று விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தன் தந்தையின் மூலமாக வராசத்தாக கிடைத்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா என்ற அடிமை பெண்ணை உரிமை விட்டார்கள். இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண் அடிமைகள் சுமார் 70 பேரை உரிமை விட்டு இருக்கிறார்கள். பெண் அடிமைகள் 10 பேரை உரிமை விட்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய விடுதலை ஒருவருக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். தவறுதலாக ஒருவரை கொலை செய்து விட்டார் என்பதை பற்றி கூறும் இஸ்லாம் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று பணிக்கின்றது. நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுவது இருக்கிறதே, அது மிகவும் சிறந்த செயல் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஒருவனை அடிமைப்படுத்துவது அவனை சாகடிப்பதற்கு சமம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவனை விடுதலை செய்வதே அவருக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒரு தனி மனிதனுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் இந்த சுதந்திரத்தை முடக்கும் அடிமைத்தனம் இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. தனி மனித சுதந்திரம், இது யாருக்கும் அடிமை இல்லை. இது யார் அடிமைத்தனத்தோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற பொழுது பல கோடி மக்கள், பல கோடி மனிதர்களை உள்ளடக்கிய இந்த இந்திய திருநாடு அடிமைப்பட்டிருப்பதை எப்படி மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு சஹாபி, ஒரு சின்ன ஒரு சஹாபி ஒரு அடிமையாக இருப்பதை கூட விரும்பாமல் எத்தனை காலகட்டங்களிலே எத்தனை நேரங்களிலே உரிமை விட்டு இருக்கின்றார்களோ அப்படி இருக்கின்ற பொழுது பல கோடி மக்கள், ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு மக்களுக்கு அடிமையாக இருப்பதை இஸ்லாமிய மார்க்கம் விரும்பவில்லை என்பதை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களை, இந்த இஸ்லாமிய முஸ்லிம்கள், இந்த இஸ்லாமியர்கள் ஏன் இந்த சுதந்திர போராட்டத்திலே அதிகமாக பங்கு வகித்தார்கள், என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது தனக்கு ஏற்பட்ட, அதாவது தனக்கு ஒரு அசிங்கம், தன்னுடைய நாட்டுக்கு ஒரு கண்ணியம் ஏற்படுகிறது என்றால் அது தனக்கு ஏற்பட்ட கண்ணியத்தை போன்று உணர்வார்கள். இன்னும் தன்னுடைய நாட்டுக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறது, நம்முடைய இந்திய நாட்டுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படுகிறது என்றால் தனக்கு ஏற்பட்ட அசிங்கத்தை போன்று உணர்வார்கள். அதனால்தான் இந்த இந்திய நாட்டுக்காக எத்தனையோ மக்கள் என்ன இருக்கின்றார்கள், போராடி இருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே ஆங்கிலேயருக்கு வேண்டியவராக இருந்தவர் தான் அவர்களுக்கு எதிராக மாறியவர் கான் சாஹிப். இவர்களுடைய பெயர் முகமது யூசுப். ஒரு காலகட்டத்திலே ஆங்கிலேயருக்கு வேண்டியவராக இருந்தால் பிறகு அவருக்கு எதிராக மாறினார் கான் சாஹிப். இவருடைய பெயர் முகமது யூசுப். நெல்லூர் சுபேதார் முகமது யூசுப் கமந்தன் சாஹிப் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டார் யூசுப் கான். மதுரையில் ஆங்கிலேயரின் கொடியை பீரங்கியால் வைத்து சுட்டு பொசுக்கிவிட்டு சுதந்திர பிரகடனம் செய்தவர்கள் தான் கான் சாஹிப் யூசுப் என்பவர்கள். இவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சொந்த நாட்டு துரோகிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆங்கிலேயர் இவர்களை தூக்கிலிட்டு கொலை செய்தார்கள். பெருமக்களே, இந்தியாவை சுதந்திர நாடாக பிரகடனம் செய்த இஸ்லாமிய விடுதலை வீரர்களில் ஷா அப்துல் அசீஸ் அல் தெஹ்லவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி உலகத்திலே வாழ்ந்து வந்தார். அரசாங்கம், அந்த ஆங்கிலேயர்கள் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு நேரடியாக மறைமுகமாக இன்னல்களை நோவினைகளை இழைத்துக் கொண்டிருப்பதை வேதனைப்பட்டவர் இந்த இந்தியாவை தாருல் ஹர்ப், அதாவது போர் பிரகடனம் என்ற போரின் வீடு என்பதாக அறிவிப்பு செய்தார் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. ஷா வலியுல்லாவின் மூத்த மகனாக இருந்த 1746ஆம் ஆண்டு டெல்லியிலே பிறந்த தெஹ்லவி என்பவர் ஆங்கிலேயரை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு இராணுவ பயிற்சியை அளிக்க திட்டமிட்டார்கள். அத்திட்டம் நிறைவேறுவதற்கு முன்பதாகவே அவர்கள் காலமாகிவிட்டார்கள்.
இவர் கூறியுள்ள மார்க்க தீர்ப்புகள் ஃபத்வா என்ற பெயரோடு வந்திருக்கின்றது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ தியாகிகள் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கின்றார்கள். பெருமக்களை, 18வது நூற்றாண்டில் சிறந்த தளபதியாக திகழ்ந்தவர்கள் ஹைதர் அலி. இவர் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை எதிர்த்து நடத்திய முதல் போர் மைசூர் போராகும். ஹைதர் அலியின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஆங்கிலேயர்கள் தோற்று என்ன செய்தார்கள்? புறமுதுகிட்டு ஓடினார்கள். ஆனால் 2வது போரில் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து இவரை, அந்த ஹைதர் அலியை தோற்கடித்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது. இப்படி எத்தனையோ தியாகிகள், உலமா பெருமக்கள், அறிஞர்கள் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த சுதந்திரத்தை கொண்டாடும் விதமாகத்தான் நாளைய தினம் நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த தியாகிகளை நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவர்களை நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களை, தீரார் திப்பு சுல்தான், மைசூர் புலி திப்பு சுல்தானுக்கு பெயர். அவர்களுடைய பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்களுடைய உடல்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும். இவர் ஹைதருடைய மகன். 2ஆம் மைசூர் போரிலே இவருடைய பங்கு இருக்கிறதே மகத்தானது. தன்னுடைய தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் தீரார் திப்பு சுல்தான். 1790ஆம் ஆண்டு முதல் 1792ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற 3ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் தோல்வி அடைந்தார். தங்களுக்கு அடங்கி நடக்க வேண்டும் என்பதாக ஆங்கிலேயர்கள் கூறிய போது முடியாது என்பதாக மறுப்பு தெரிவித்தார் தீரார் திப்பு சுல்தான். பெருமக்களை, இப்படி எத்தனையோ தியாகிகள், எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இந்த நாட்டுக்காக போராடி இருக்கின்றார்களே. பெருமக்களை, இவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு நம்மால் முடிந்த காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். இந்த இந்தியாவை சுதந்திரமாக கொண்டு வந்திருக்கின்றார்களே, அந்த நாட்டை நாம் எப்படி வைத்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு இந்த சுதந்திரத்தின் மூலமாக இந்த இஸ்லாமியர்கள் ஒற்றுமையோடு இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த சுதந்திர தினம் நமக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. பெருமக்களே, நாளைய தினம் கொண்டாட இருக்கக்கூடிய அந்த சுதந்திர தின விழாவின் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கிறது, இணைப்பு இருக்கிறது, எத்தனை அமைப்புகளாக, எத்தனை கிளைகளாக நாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய பாட்டனார், நம்முடைய முப்பாட்டனார்கள், நம்முடைய உலமா பெருமக்கள், நம்முடைய அறிஞர்கள், இந்த நாட்டிலே நம்முடைய மக்கள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பேரன் பேத்திகள் நன்றாக ஒற்றுமையாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போராடி இந்த நாடை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார்களே. இப்பேற்பட்ட இந்த நாடை எந்த அளவுக்கு நாம் கூறு போட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் இந்த தருணத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, அவர்கள் போராடி கொண்டு வந்த இந்த இந்திய திருநாட்டை சுதந்திரமான முறையிலே, நிம்மதியான முறையிலே, ஒற்றுமையான முறையிலே நாம் உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.